இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து விருதுநகர் புக் ஃபெஸ்டிவல் இன்னைக்கு வந்து ஆரம்பிக்குது. அதாவது நவம்பர் 14 நவம்பர் 24 வரையும் நடக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11 நாள் வந்து இந்த புத்தக திருவிழா வந்து நடக்குது. விருதுநகரில் இது வந்து 4வது வருஷமாக புத்தக திருவிழா வந்து நடத்துகிறாங்க. தமிழ்நாடு பூரா வந்து ஏகப்பட்ட சிட்டியில் வந்து நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மாதத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு ஊரில் புக் ஃபெஸ்டிவல் நடக்கும். இல்லைனா ஏதாச்சும் ஒரு மாதத்தில் வந்து 2 ஊரில் வந்து புக் ஃபெஸ்டிவல்லாம் வந்து நடந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து இங்கே புக் ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய எழுத்தாளர்கள் வந்து வராங்க, நிறைய அந்த புக் ஸ்டால்ஸ் வந்து வராங்க, நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து வராங்க, நிறைய கலை நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது. ஸோ தமிழ்நாடு பூர்வமாக வந்து இந்த இப்போ இருக்க வருஷத்தில் வந்து நிறைய புக் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த விருதுநகர் புக் ஃபெஸ்டிவலில் வந்து எப்போ நடக்க போகுது, புக் ஃபெஸ்டிவல்னால் என்ன, அங்கே என்னென்னலாம் இருக்கும், எந்தெந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கிடைக்கும், அதை பற்றி வந்து சின்னதாக வந்து சொல்லலாம் அப்படின்னு. எப்போவுமே வந்து ஒரு புக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நடந்தால் கண்டிப்பாக வந்து எல்லா விதமான ரைட்டர்ஸுமே வருவாங்க. அதாவது காலையில் வந்து ஒரு 10 மணிலேருந்து நைட்டு ஒரு 7-8 மணி 9 மணி வரை இருக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் நீங்கள் போய் வந்து புக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய 100-150 ஸ்டால் இருக்கும். அது அந்த சிட்டி, அது அந்த இடத்த பொறுத்து ஸ்டால்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகலாம். இப்போ சென்னை கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டால் வந்து ஸ்டால்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய புக்ஸ் வரும். அதாவது நிறைய எழுத்தாளர்கள் வந்து வருவாங்க. பட் ஆனால் சிட்டிக்கு ஏற்றாப்புல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100+ ஸ்டால்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1 கோடி புத்தகங்கள் வந்து வரப்போகுது அப்படின்றதுமே வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு புக் ஃபெஸ்டிவல் எடுத்துக்கிட்டாலே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம 10-20% வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்கள் நார்மலாக வந்து வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணணும்னா வந்து ஏதாச்சும் ஒரு தீபாவளி ஆஃபர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான நாள் தான் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வந்தால். பட் ஆனால் நீங்கள் புக் ஃபெஸ்டிவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக 10-20% வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு ஆஃபர் இருக்கும். அது வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து சில புக் ஃபெஸ்டிவல் சிட்டிலாம் வந்து நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து யாரெல்லாம் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே புத்தகம் வாங்குறாங்களோ அவங்களோட பேர் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களோட அந்த ஒரு கூப்பன் மாதிரி வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. அதை லாஸ்ட்டில் வந்து ஒரு குலுக்கி போட்டு யார் வந்து நேம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தனியாக வந்து புக்ஸ் ஏதாச்சும் அந்த லாஸ்ட் நாள் வந்து ஏதாச்சும் ஒரு புக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எல்லாத்தையும் புக் வவுச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. இன்னொன்று, உங்கள் சிட்டியில் வந்து புக் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா, இப்போ விருதுநகரில் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும், நிறைய போட்டிகள் வந்து நடக்கும். இப்போ கூட ரீசெண்டாக வந்து புதுக்கோட்டையில் வந்து புக் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து செஸ் டோர்னமெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ புக் ஃபெஸ்டிவல் பாட்டுக்கு இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கத்து வந்து செஸ் டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்காங்க. அங்கே மாவட்டத்தில் உள்ள எல்லா ஊர்லேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து நிறைய பேர் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. ஸோ உங்கள் ஊரில் வந்து ஒரு புக் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். யாரெல்லாம் வந்து விருதுநகரில் இருக்கீங்களோ, அது பக்கமாக இருக்கீங்களோ, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதாவது நிறைய போட்டிகள் வைப்பாங்க. அதாவது ஓவிய போட்டி வைப்பாங்க, புகைப்படை போட்டி வைப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் போட்டி வைப்பாங்க, அப்புறம் வந்து கவிதை போட்டி வைப்பாங்க, சிறுகதை போட்டி வைப்பாங்க. அப்புறம் கலை நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் பங்கு பெறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். பேச்சு போட்டிகள்லாம் வந்து சில டைம் நடக்கும். அது மாதிரி வாசிப்பு போட்டி வந்து வைப்பாங்க. எந்த ஸ்கூல் வந்து அதிகமாக புத்தகம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க. எந்த ஸ்கூலில் வந்து வாசிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணி அப்படியும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிட்டியில் வந்து ஒரு புக் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். இன்னொன்று, இதை தாண்டி இன்னும் வேறு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து தினையுமே வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லைஃப்பில் வந்து ரொம்ப நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெரிய ஆளுங்க வந்து ஒரு நாளும் அவங்களோட ஸ்பீச் வந்து நடக்கும். அதாவது ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கும். ஒரு 2 பேர் 3 பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து பேசுவாங்க. கிட்டத்தட்ட 10 நாளுமே வந்து ஒரு நாளைக்கு 2 பேர்னு வச்சா 20-25 பேர் வந்து வருவாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஆசிரியர்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பெரிய பொசிஷனில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து IAS ஆஃபீஸர், ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம். இப்போ என்பவர்கள்லாம் வந்து IAS இருந்து ரிட்டையர் ஆகிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எல்லா புக் ஃபெஸ்டிவலும் கலந்துக்கிட்டு அவங்களால என்ன இந்த சமுதாயத்துக்கு சொல்ல முடியுமோ அதெல்லாம் அவ்வளோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரிட்டையர்டு ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு திரைப்படம் சார்ந்த சில பேர் வந்து இருக்கலாம், மீடியா சார்ந்த சில பேர் இருக்கலாம். பட் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்மளால் பார்க்க முடியும். இன்னொன்று வந்து அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப ஈஸியாக நேரில் கேட்குற மாதிரி இருக்கும். அவங்கள சந்திக்கிறதுக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இன்னொன்று, நம்ம ஒரு வாசகராக இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விருதுநகர்னாலே வந்து கண்டிப்பாக ஒரு மோஸ்ட்லி நான் நிறைய ஃபங்க்ஷன் வந்து அவர் விருதுநகரில் அட்டன் பண்ணி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த புக் ஃபெஸ்டிவல் வந்து யாரெல்லாம் வரா, ஒரு நாளைக்கு வந்து யாரோட அந்த பேச்சுக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர் வந்தாங்கன்னா நீங்கள் போகலாம், அவங்கள சந்திக்கலாம், அவங்கள்ட்ட பேசலாம், அவங்க எழுதின புத்தகங்களை சொல்லலாம், அவங்களுக்கு ஏதாச்சும் சைன் வாங்கிக்கலாம், நீங்கள் யாருக்காச்சும் அதை வந்து அன்பளிப்பாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நானே வந்து கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களை பார்த்து பேசி அவர்கிட்ட சைன் வாங்கினேன். ஸோ எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான எழுத்தாளர் அவர். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடக்கும். இன்னொன்று, நீங்கள் அங்கே இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு ஆடலோ பாடலோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு திறமைகள் இருந்தால் அங்கே நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அதை வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகலாம். நிறையா வந்து ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து புக்
ஃபெஸ்டிவலில் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் புக்கு வாங்குறீங்களோ இல்லையோ அதை உள்ளே போய் பார்த்தாலே வந்து ஏதாச்சும் ஒரு புக்கு 2 புக்கு கம்மியாக கூட வாங்கிட்டு வந்து அங்கேருந்து உங்களோட வாசிப்பு பழக்கம் ஆரம்பித்தா அது உங்களை வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தும், நிறைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு உணர்த்தும். அதே மாதிரி வார்த்தையோட கணம் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய பொறுமையும் நிதானமும் கொடுக்கும், நிறைய அறிவையும் கொடுக்கும். இந்த நம்ம அடுத்த மதம் அவங்க சமயம் சார்ந்த ஒரு அறிவையும் ஒரு நாலேஜையும் ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களோட நம்பிக்கைகளையும் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கும் அந்த ஒரு வாசிப்பு பழக்கம். சில விஷயம் வந்து நடக்குது, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு மாதிரியாக நம்ம முகம் சொல்லிக்காமல் ஓகே அது அந்த மதத்தோட நம்பிக்கை போல் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்படி தெரியும்னா வந்து இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நிறைய வாழ்க்கையை படிக்கும் போது தான் வந்து நமக்குமே வரும், நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புக் ஃபெஸ்டிவலுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியாக போனாலே வந்து ஏதாச்சும் ஒரு புக்கு வாங்குறீங்களோ இல்லையோ அங்கே போனாலே வந்து இவ்வளோ அனுபவங்கள் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு புத்தகம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ ஒரு 10 நாள் நடக்கும். நிறைய பேர் வருவாங்க, உங்களுக்கு பிடிச்ச சினிமா செலிபிரிட்டி கூட வருவாங்க. போங்க, நீங்கள் கலந்துக்காங்க. அவங்க பேசுகிற பேச்சில் வந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி அதிலேருந்து நீங்கள் நிறைய விஷயம் வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா புத்தகத்தை மட்டும் பற்றி பேசாமல் வந்து நிறைய வாழ்க்கையை பற்றியுமே வந்து பேசுவாங்க. இன்னொன்று அங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து பரவாயில்லையே நம்மளும் அடுத்த டைம் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு புக் ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ ஒரு புக் ஃபேர் அப்படி நடக்க போனால் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இப்போ நவம்பர் 14 நவம்பர் 24 வரை நடக்குது. இந்த 10 நாளில் வந்து ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சி நடக்கும், ஏகப்பட்ட போட்டிகள் நடக்கும், ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து வருவாங்க, ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் வருவாங்க, அவங்களோட பேச்சுக்கெல்லாம் நடக்கும். தாராளமாக போங்க, கலந்துக்கோங்க. இப்போ நிறைய புத்தகங்கள் வந்து ஆஃபர்லாம் இருக்குது. இப்போ சீர்வாசகர் வட்டம்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போடுவாங்க. இப்போ அங்கே போய் சீர்வாசகர் வட்டம் ஒரு ஸ்டால் இருந்துச்சுன்னா அங்கே போனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். இப்போ வந்து கானகத்தின் குரல் அப்படின்ற ஒரு புத்தகம்லாம் வந்து ஒரு 150 ரூபா, பட் ஆனால் அவங்க 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மாணவர் பதிப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய கம்மியாக கொடுப்பாங்க. சீர்வாசகர் வட்டம்னு சொல்லி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் போனாலுமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவல் போகிறப்ப இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் நிறைய பப்ளிகேஷன் வரப்போ அங்கேயுமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. சில இடத்துல வந்து 50% ஆஃபருக்குலாம் வந்து புக்கு கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு 3 புக்கு 4 புக்கு வாங்கினா மொத்தமாக கிடைக்கிற ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. கிட்ஸ் புக்கு மட்டும் வந்து ஆஃபர் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி சில ஊரில் புக் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கைதிகளுக்கு வந்து நீங்கள் வந்து புக்கை வந்து தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் 2 பேர் நிற்பாங்க. ஒரு பெரிய உண்டியல்மாக இருக்கும், பாக்ஸ்மாக இருக்கும். அதில் நீங்கள் ஒரு 5 புக்கு 6 புக்கு வாங்குறீங்க, இல்லை உங்கள்கிட்ட 4-5 புக்கு பழைய புக்காக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு பாக்ஸில் போட்டிங்கன்னா அது வந்து நம்ம சிறையில் உள்ள கைதிகள் வந்து போய் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுங்க. அப்படிலாம் வந்து நடக்கும். ஏன்னா நான் கோயம்புத்தூரில் போனப்போ வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு புக் ஃபெஸ்டிவலில் வச்சு இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து நடக்குது. அதாவது நீங்கள் அங்கே போனாலே வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து இருக்கும். உங்களுக்கும் சரி, உங்களோட வாழ்க்கைக்கும் சரி, நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ஒரு புக் ஃபெஸ்டிவல் நடக்கிறப்ப நடக்குது. தாராளமாக நீங்கள் போய் கலந்துக்கோங்க. 10 நாளில் வந்து ஏதாச்சும் ஒரு நாள் போனாலும் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது. நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷன் எவ்வளோ படம் அது இதுன்னு போகிறோம். பட் இதில் வந்து புக்கு வாங்குறீங்களோ இல்லையோ ஜஸ்ட்டு உங்கள் குடும்பத்தோடு வந்து ஒரு நாள் போயிட்டு வந்தாலே வந்து நிறைய விஷயம் வந்து அங்கே நடக்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் அங்கேயுமே நடக்கும், நிறைய போட்டிகள் நடக்கும். கலந்துக்கோங்க, வாசிங்க, நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க. நன்றி.